பற்பல கடனீந்தோர் கணக்குகள் ஐந்தொகை பட்டியலில் எத்தலைப்பில் வகைப்படுத்தப்படும்? நடப்பு பொறுப்புகள். வணிகத்தின் முதன்மையான நோக்கம் லாபம் ஈட்டுவது. எந்த கணக்கு எப்பொழுதும் பற்று இருப்பை கொண்டிருக்கும்? கையிருப்பு. பிரதம கூட்டுறவு சங்கம் நடைமுறை மூலதனம் ரூபாய் 10 லட்சத்திற்கு எவ்வளவு தொகையினை ஆண்டு சந்தாவாக மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்திற்கு செலுத்த வேண்டும்? ரூபாய் 100. ஆரம்ப சரக்கிருப்பு மதிப்பு எக்கணக்கில் பதிவு செய்யப்படும்? வியாபார கணக்கில் பற்று பக்கத்தில். காசோலை மூலம் கொடுக்கப்பட்ட கூலிக்கு வரவு வைக்க வேண்டியது வங்கி கணக்கு. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 80இல் பதிவாளருக்குள்ள அனைத்து அதிகாரங்களும் எந்த ஆண்டு கூட்டுறவு தணிக்கை இயக்குனருக்கு மாற்றி அளிக்கப்பட்டது? 1990. கொள்முதல் திருப்பத்தின் போது வரவு வைக்கப்பட வேண்டிய கணக்கு வெளித்திருப்ப கணக்கு. கூட்டுறவு சங்கங்களில் எந்த வகையான கூட்டுறவு சங்கத்திற்கு தணிக்கை கட்டணம் விதிப்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? பனை வெள்ள உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் ஒருவர் உறுப்பினராக சேர்ந்த பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து அவருடைய பங்கு தொகையை திருப்பி பெறலாம்? 2 ஆண்டுகள். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த படிவம் எண்ணில் கூட்டுறவு சங்கங்கள் தணிக்கைக்கு தேவையான நிதிநிலை அறிக்கைகளை தயாரித்து கூட்டுறவு தணிக்கை துறைக்கு தெரிவிக்க வேண்டும்? படிவம் எண் 34. மிகை ஊதிய சட்டத்தின் கீழ் 2002-2003 ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட செட் ஆன் தொகை எந்த ஆண்டில் கழியும்? 2006-2007. பிரதம கூட்டுறவு சங்கம் தொடர்ந்து லாபம் ஈட்டி வரும் பட்சத்தில் நிகர லாபத்தில் சங்க துணைத் தலைவருக்கு எவ்வளவு உயர்ந்தபட்ச தொகையினை மதிப்பூதியமாக வழங்கலாம்? 2400. மிகை ஊதிய சட்டத்தின் கீழ் ஊழியருக்கு அதிகபட்சம் எத்தனை சதவீதம் மிகை ஊதியம் வழங்கலாம்? 20%. கூட்டுறவு சங்கம் நிகர லாபத்தை பிரிவினை செய்யும் போது குறைந்தபட்சம் எத்தனை சதவிகித தொகையினை சேம நிதிக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும்? 20%. கட்டிடம் கையகப்படுத்துவதற்காக ஏற்படும் செலவு டேஸ் ஆகும்? மூலதன செலவீனம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் 1988இல் எந்த விதியில் ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் நிதியாண்டு முடிந்த 1 மாதத்திற்குள் வரவு செலவு லாப நட்ட கணக்கு ஐந்தொகை பட்டியல் ஆகியவற்றை பதிவாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது? விதி 25. கூட்டுறவு சங்கத்தில் உள்ள லாரிக்கு 4ஆம் கணக்காண்டில் எத்தனை சதவிகிதம் தேய்மானம் கணக்கிட வேண்டும்? 15%. கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கைக்கு தணிக்கையாளர் சென்றதும் முதலில் எதனை சரிபார்க்கப்படும்? கையிருப்பு தொகை. கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கை நிதி ஆண்டு முடிந்த எத்தனை மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும்? 6 மாதங்கள். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் பிணையம் உள்ள கடன்களில் சந்தேக கடன்கள் 3க்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கீடு ஏற்படுத்த வேண்டும்? 50%. இறுதி தணிக்கை மேற்கொள்ளும் பொழுது
கூட்டுறவு சங்கத்தின் நகை கடன்கள் நிலுவை 400 எண்ணிக்கைக்கு குறைவாக இருந்தால் எத்தனை நகை கடன்கள் தணிக்கையாளரால் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்? 50%. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளின்படி கூட்டுறவு சங்கத்தில் உள்ள ஒவ்வொரு வாகனத்திற்கும் லாக் புக் எந்த படிவத்தில் பராமரிக்க வேண்டும்? படிவம் 33. கூட்டுறவு சங்கத்தின் கணக்காண்டு முடிந்த பிறகு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்படி மேற்கொள்ளப்படும் தணிக்கை வகை யாது? இறுதி தணிக்கை. வங்கி சரிக்கட்டும் பட்டியல் வங்கி பாஸ் புத்தகத்தின் படியான வங்கி இருப்புடன் தொடங்கும் பொழுது வாடிக்கையாளர் நேரடியாக வங்கியில் செலுத்திய தொகைகள் கழிக்கப்படுகின்றன. இருப்புச் சோதனை தயாரிப்பதின் முதன்மை நோக்கம் கணக்குகளின் துல்லிய தன்மையை சரிபார்ப்பது. இரட்டை பதிமுறை 1949 யாரால் வெளியிடப்பட்டது? லூக்கா பேசியோலோ. இருப்புச் சோதனையில் தேய்மானம் கொடுக்கப்பட்டு இருந்தால் இதனை காண்பிக்க வேண்டிய இடம் லாப நட்ட கணக்கின் பற்று பக்கம். ரொக்க ஏட்டில் அடங்கியவை எல்லா ரொக்க வரவுகளும் செலுத்து தொகைகளும். தொடர்ந்து குவிந்த நட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறை மூலதனத்தில் எதனை கழிக்க வேண்டும்? குவிந்த நட்டம். கடன் கொள்முதல் பதிவு செய்யாமல் விடப்பட்டால் பாதிக்கப்படுவது கடன் கொள்முதல் கணக்கு மற்றும் கடனீந்தோர் கணக்கு. ரொக்க தள்ளுபடி வழங்கப்படுவது குறித்த தேதியில் பணத்தை செலுத்தும்படி ஊக்குவிப்பதற்காக. கண்ணனுக்கு கொடுத்த சம்பளம் பற்றெழுதப்பட வேண்டிய கணக்கு சம்பள க/கு. இருப்புச் சோதனையை சமமில்லாமல் செய்யும் பிழைகள் ஒரு பக்க பிழைகள். பற்பல கடனீந்தோர் கணக்குகள் ஐந்தொகை பட்டியலில் எத்தலைப்பில் வகைப்படுத்தப்படும்? நடப்பு பொறுப்புகள். வணிகத்தின் முதன்மையான நோக்கம் லாபம் ஈட்டுவது. எந்த கணக்கு எப்பொழுதும் பற்று இருப்பை கொண்டிருக்கும்? கையிருப்பு. ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அமைக்க எத்தனை உறுப்பினர்கள் தேவை? 25 உறுப்பினர்கள். ஒரு நபர் அதிகபட்சமாக ஒரே வணிக சங்கங்களில் எத்தனை சங்கங்களில் உறுப்பினர் ஆகலாம்? ஒரு சங்கம் மட்டும். புதிய நிர்வாக குழு அமைக்க வாய்ப்பில்லா நிலை மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு செயல்படா நிலையில் கூட்டுறவு சங்க நிர்வாகம் தனி அலுவலர் மூலம் நிர்வாகம் நடைபெறும். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவில் எத்தனை சதவிகிதம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது? 18%. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவிற்கு உறுப்பினராக வேண்டுமெனில் தேவைப்படும் தகுதி எழுத படிக்க தெரிந்திருத்தல். ஒரு கூட்டுறவு சங்கத்தில் எத்தனை சதவிகிதம் மகளிர் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவில் இடம்பெறுவர்? 30%. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 87 எதனுடன் தொடர்புடையது? தண்ட தீர்வை. தற்போது உள்ள தொழில் தகராறு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1949. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவின் கீழ் பதிவாளர் கூட்டுறவு சங்கத்தை
விசாரணை செய்ய உத்தரவு பிறப்பிக்கிறார். பிரிவு 81. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 153 எதனுடன் தொடர்புடையது? சீராய்வுக்கான பதிவாளரின் அதிகாரங்கள். எந்த 1966 கூட்டுறவு கோட்பாடு அகில உலக கூட்டுறவு நிறுவனத்தால் வகுத்து கொடுக்கப்பட்டது? கூட்டுறவுகளுக்கு இடையே கூட்டுறவு. ஒரு சங்கத்தின் செயல் எல்லையை வரையறுப்பது சங்கத்தின் துணை விதி. கூட்டுறவு நிர்வாக அமைப்பின் அடிப்படை மக்களாட்சி தத்துவம். தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் தலைமையிடம் புதுடெல்லி. கூட்டுறவு சங்கம் அதன் உறுப்பினர்களின் பங்குகளுக்கு வழங்கும் நிதி பயன் என்பது ஈவுத்தொகை. தமிழ்நாட்டில் எங்கு முதல் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்டது? திரூர். கூட்டுறவு சங்கத்தின் நோக்கத்தை வரையறுப்பது சங்கத்தின் துணை விதி. கூட்டுறவு சின்னத்தில் இருப்பது கைகள். கூட்டுறவு கொடியில் இருப்பது வானவில். கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழுவின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். முதலில் கூட்டுறவு கொள்கையை வகுத்தவர்கள் யார்? ரோக்டேல் முன்னோடிகள். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவு கூட்டுறவு சங்கத்தின் கலைக்க பயன்படுத்தப்படுகிறது? பிரிவு 88. கூட்டுறவு சங்கங்களில் தணிக்கை நடைபெறுவது? கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 80 வரையறுக்கப்பட்டு உள்ளதால். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 9 எதனுடன் தொடர்புடையது? பதிவு செய்தல். செயற்பதிவாளர்களின் கட்டுப்பாட்டில் வராதவை எவை? கூட்டுறவு விற்பனை சங்கம். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் நேரடி கட்டுப்பாட்டில் வராதவை எவை? மீனவர் கூட்டுறவு சங்கங்கள். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் நேரடி கட்டுப்பாட்டில் வருபவை எவை? கூட்டுறவு நகர வங்கிகள். நவீன மேலாண்மை கொள்கையின் தந்தை யார்? ஹென்றி பாயோஸ். முதல் கிராம கூட்டுறவு சங்கம் துவக்கப்பட்ட திரூர் என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டம். தொழிலியல் கூட்டுறவு சங்கங்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது? செயற்பதிவாளர். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இருந்தன? 23. தமிழகத்தில் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடங்கள் சென்னை மற்றும் மதுரை. தமிழகத்தில் உள்ள நீண்ட கால கடன் அமைப்பு 2 அடுக்கு முறை. தமிழகத்தில் உள்ள குறுகிய கால மற்றும் மத்திய கால கடன் அமைப்பு 3 அடுக்கு முறை. விவசாயம் சாரா கடன்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? கூட்டுறவு நகர வங்கிகள். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட அங்காடிகளை நடத்தும் துறை கூட்டுறவு துறை. நீண்ட கால விவசாய கடன்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட வங்கிகள் எவை? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள். தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சென்னை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1949. மாநில தலைமை கூட்டுறவு வங்கி கடன் பெறுவது நபார்டு.
மாநில வங்கி கட்டாயமாக மத்திய வங்கிக்கு கொடுக்கும் கடனை எக்காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன? பயிர்க்கடன் வழங்க. ஆய்வறிவு மேலாண்மை கோட்பாடுகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? F.W. டெய்லர். மாநில வங்கியின் கடனை மாநில கூட்டுறவு விற்பனை இணையம் எதற்கு பயன்படுத்துகிறது? உர வகைகள் கொள்முதல் செய்ய. அதிகார ஒற்றுமை என்பது ஒரு பணியாளர் ஒரு உயர் அலுவலரிடமிருந்து கட்டளை பெறுதல். ஒரு குறிப்பிட்ட சங்கத்தின் நோக்கம் மற்றும் செயல்முறைகளை விளக்குவது எது? சங்கத்தின் துணை விதிகள். மேலாண்மை அறிஞர் ஹென்றி பாயல் எந்த நாட்டில் பிறந்தார்? பிரான்ஸ். முதல் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. கூட்டுறவு வங்கிகளின் மூன்றடுக்கு முறையின் வகையான வரிசை எது? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி. மத்திய கூட்டுறவு வங்கிகள் அமைக்க வழிவகுத்த சட்டம் எது? இரண்டாவது கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1912. நபார்ட் வங்கிக்கும் கூட்டுறவுக்கும் இணைப்பாக செயல்படுவது எது? மத்திய தலைமை கூட்டுறவு வங்கி. நகர வங்கிகளின் தேசிய இணையம் அமைந்துள்ள இடம் டெல்லி. குறுகிய கால கடன்களின் காலம் 18 மாதங்கள் வரை. கடன் என்னும் சொல் கிரிடோ என்னும் லத்தீன் சொல்லில் இருந்து வந்தது. அதன் பொருள் நான் நம்புகிறேன். மத்திய கால கடன்களின் காலம் 2 முதல் 5 ஆண்டுகள். கூட்டுறவு அமைப்புகளில் பின்பற்றப்படும் வாக்கு முறை ஒரு நபர் ஒரு வாக்கு. இந்தியாவின் முதல் வங்கி இந்துஸ்தான் வங்கி. வங்கி என்னும் சொல் பேங்க் என்ற கிரேக்க சொல்லில் இருந்து உருவாக்கப்பட்டது. இதன் பொருள் மேசை. நீண்ட கால கடன்களின் காலம் 5 முதல் 20 ஆண்டுகள். இந்தியாவின் முதல் வங்கியான இந்துஸ்தான் வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு 1770. எந்த சட்டம் அடமான கடன்களுக்கு கெடு தேதியில் இருந்து 12 ஆண்டுகளுள் தவா நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்துகிறது? காலாவதி சட்டம். எந்த சட்டம் 1981ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது? தமிழ்நாடு பிழைப்பூதிய சட்டம். மாண்டெகு செம்ஸ்போர்டு சட்டம் 1919 கூட்டுறவை மாகாண சபைகளின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. மத்திய மன்றத்தில் முதல் கூட்டுறவு சங்கங்களுக்கான மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் சர் பான்சில் எபஸ்டர். இந்தியாவின் கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்குவதில் முக்கியமான பங்காற்றியவர் யார்? சர் ஃபிரெட்ரிக் நிக்கல்சன். எந்த குழுவின் பரிந்துரை இந்தியாவில் கூட்டுறவு கடன் சங்கங்களை உருவாக்கி வழிகோலியது? பஞ்ச நிவாரண குழு. லாம்ப் சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் மலைவாழ் மக்கள் நலன். கூட்டுறவு கடன் சங்கங்களின் லாபத்தில் இருந்து ஒரு தொகையை ஒதுக்கீடு செய்வது எதிர்பாராத செலவுகளுக்காக. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் நிதி ஆதாரம் பங்கு மூலதனம், வைப்புகள் மற்றும் கடன்கள். கூட்டுறவு கடன் அமைப்புகளுக்கான மெக்கலன் குழு பரிந்துரை செய்தது ஒரு கிராமத்திற்கு ஒரு கூட்டுறவு சங்கம். நபார்டு என்பதன் விரிவாக்கம் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்.
ஒவ்வொரு ஆண்டும் பயிர்க்கடனுக்கு வழங்கப்படும் கடன் முடிவு செய்யும் குழு எது? மாநில தொழில்நுட்பக் குழு. லாம்ப்ஸ் என்பதன் விரிவாக்கம். லார்ஜ் சைஸ்டு அட்வைசர்ஸ் மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி.